அவனுக்கு வேறு விதத்துல உரிமை இருக்கு. வாசித்து பாருங்க, நீதிமொழிகள் 29:21 வாசிங்க. ஒருவன் தன் அடிமையை சிறுபிராயம் முதல் இளக்காரமாக வளர்த்தால் முடிவிலே அவன் தன்னை புத்திரனாக பாராட்டுவான். நல்லா பார்த்துடுங்க. ஒருவன் தன் அடிமையை சிறு பிராயம் முதலே இளக்காரமா வளர்த்தால் முடிவிலே அவன் தன்னை புத்திரனாக பாராட்டுவான். இது ஆண்டவருடைய வார்த்தையாகும் சொல்லுது. இவன் அடிமையாகும். எலியாசார் ஆபிரகாமுடைய வீட்டுல பிறந்த அடிமை. ஆபிரகாமுக்கு 100 வயது வரை பிள்ளை இல்லை. அப்ப இந்த காலத்துல எல்லாம் அவருக்கு ஆபிரகாமுக்கு பிள்ளை போல வளர்ந்து சிறு பிள்ளையில இருந்த இளக்காரமா வளர்க்கப்பட்டு குமாரனுக்கு ஸ்தானத்துல வைக்கலான்னு ஆசைப்பட்டவர் யாரு? இந்த எலியாசார். ஆனா இவன் துஷ்டனா இருக்கிறான். இந்த துஷ்டனை வைக்கிறத பார்க்கலும் இந்த உண்மை உள்ள வேலைக்காரன் இந்த பிள்ளைக்கு ஸ்தானம் கொடுக்கலான்னு யாருக்கு என்ன இருக்கு? முதல்லயே இவனை பிள்ளைய வைக்கலான்னு ஐடியா. இப்ப இவன் சுதந்திரவாளி ஆயாச்சு. இனி இந்த ஊழியத்தை செய்ய இவனை விடுறதா இல்ல எலியாசரை விடுறதா? அதுக்காகவும் பதில் இருக்கு. ஒருவன் தன் அடிமையை சிறு வயது முதல் இளக்காரமாய் வளர்த்தால் அவன் முடிவிலே தன்னை புத்திரனாக பாராட்டுவான். அப்ப இது ஒரு வார்த்தை. இளக்காரமாய் வளர்க்கப்பட்ட வீட்டிலே பிறந்த அடிமை. ஆபிரகாம் செல்லமா வளர்த்திருக்கிற எலியாசார் ஆபிரகாமுடைய வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் விசாரணை கர்த்தன். இதை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நீட்டா நடத்துற உண்மை உள்ள வேலைக்காரன். அப்ப முடிவில் அவன் என்ன பாராட்டுவான்? புத்திரனா பாராட்டுவான். எடுத்து வளர்ந்த பிள்ளை, ஒரு பிள்ளை வேறு வீட்டுல எடுத்து வளர்க்கிறாங்கன்னா அதுக்கு பிறகு 2 பிள்ளை பிறந்துட்டுன்னா கடைசியில அந்த பிள்ளைகளுக்கு ஈக்குவல் சுதந்திரத்தை கொடுக்கறாங்க. நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். கர்த்தருக்கு இவன் வீட்டுல எடுத்து வளர்க்கப்பட்ட பிள்ளை, இவன் ஈசாக்கு, இவன் 3 அங்க பிறந்தது, இதெல்லாம் பிறந்தது. இந்த இடத்துக்காக ஆண்டவர் திட்டம் போடுறது. இந்த 3 பேர் ஈசாக்கு கடைசியா வின் பண்ணி பிதாவின் சிங்காசனத்துக்கு ரெடி ஆகிறார். கடைசியா இந்த இடத்துல 2ஆம் கட்ட ஊழியத்தை நிறைவேற்ற, குமாரத்துவத்தின் ஊழியத்தை பின்மாறி ஊழியத்துல வந்த அந்த ஊழியத்தை நிறைவேற்ற, அதாவது ரெபேக்காளை ஈசாக்கு மணவாட்டியா அழைத்து கொண்டு போற ஊழியத்தின் இதை பெறுறது யார்? இஸ்மவேலா எலியாசாரா என்கிறதா விஷயம். இவனே கை துஷ்டனா இருப்பான். எப்பவும் ஈசாக்கு விரோதமா தான் இவனே கை இருக்குமா? அப்ப இவனை ஈசாக்கு மணவாட்டி ஆயத்தப்படுத்துற வேலைக்கு விட முடியுமா? முடியாது. அப்ப இனி அடுத்த வசனத்தை பாருங்க. நீதிமொழிகள் 14:2 படிங்க. புத்தியுள்ள வேலைக்காரன் உண்டாக்குற புத்திரனை ஆண்டு, லட்சம் உண்டாக்குற மகன், தாப்பனுக்கு வேதனைய துக்கத்தை உண்டாக்குறவன், சாராள பரியாசம் பண்ணினவன், ஈசாக்க அடிக்கிறவன், ஈசாக்க பார்த்து ஈசாக்கு தாயார் சாரால் எடுத்து வைத்து ஆட்டும் போது பார்த்து பரியாசம் பண்ணினவன், லட்சம் உண்டாக்குற மகன். அப்ப புத்தியுள்ள வேலைக்காரன் எலியாசார் லட்சம் உண்டாக்குற புத்திரனை ஆண்டு சகோதரருக்குள்ள சுதந்திரத்தில் பங்கடைவான். அப்ப இந்த சுதந்திரத்துல பங்கடைய வேண்டியது யாரு? எலியாசார். வாக்குத்தத்தம் இப்படி சொல்லுது, பொய்யாகாது. அல்லேலூயா. இப்ப இவன் துஷ்டனை தள்ளியாச்சு. நான் பாருங்க, விடிவெள்ளிய தள்ளியாச்சு. இவனுக்கு கை யாருக்கு விரோதமா? கிறிஸ்துவுக்கு விரோதமா. அப்படிதானே? இவர் இந்த சீட்டுக்கு வரப்படாதுன்னு இவன் போராடினான். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழ தள்ளப்பட்டாயே, நீ வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய சிங்காசனத்துல உட்காருவேன் என்னெல்லாம் சொன்னியே, ஆயினா நீ அகாதமான பாதாளத்துல. இவருக்கு கிறிஸ்துவுக்கு மணவாட்டி சபையை ஆயத்தப்படுத்துறதுக்கு அவன் விடிவெள்ளியா வரணும், விடியற்கால வெளிச்சமா வரணும், விடியற்கால வெளிச்சம் கொடுக்கணும், அதிகாலையின் மகனா வரணும், கிறிஸ்துவுக்காக மணவாட்டியை ஆயத்தப்படுத்தணும். ஆனா அவன் என்ன செய்யறான்? நான் அந்த இடத்துல வரணும், நான் தேவனுடைய சிங்காசனத்துல கிறிஸ்துவின் ஸ்தானத்துல வரணும்னு பிடிக்கிறான். அல்லேலூயா. ஆயினால் இந்த விடிவெள்ளியுடைய ஊழியத்தை ஜெயங்கொண்ட கிறிஸ்து கையில வச்சிருக்கிறார். சொல்றார் இல்லையா, நான் பிரகாசம் உள்ள விடிவெள்ளி. அப்ப உண்மையுள்ள ஒரு ஆளுக்கு அவர் கொடுக்க போறார். கிறிஸ்து இந்த ஈசாக்கு ஜெயங்கொண்ட ஆபிரகாமுடைய சீட்ல வரும்போது ஈசாக்கு இஸ்மவேலுக்கு அந்த ஊழியத்தை கொடுப்பாரா? ஈசாக்கு எலியாசாருக்கு கொடுப்பாரா?
வாக்குத்தத்தம் எவ்வளவு கிளியரா நிறைவேறுது. சரி, ஆபிரகாம் ஆதியாகமம் 24 அதிகாரத்துல தன் வீட்டில் வயதில் மூத்தவனும் தன் வீட்டில் உள்ள எல்லாவற்றுக்கும் அதிகாரியும் விசாரணை கர்த்தனுமாய் இருக்கிற எலியாசாரை அழைத்து, என் குமாரன் ஈசாக்குக்கு நீ என்ன செய்ய வேணும்? பெண் கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. அதுல கீழே சொல்றாரு, நீ வேற கானானியர் இடத்துலயோ புறஜாதி மக்களிடத்துல என் மகனை நான் கொண்டு போக மாட்டேன், எனத்தாரிடத்துல போய் எனத்தாரிடத்துல இருந்து பெண் கொள்வேன்னு சொல்லி என் தொடையில தேவன் பேரில் ஆணையிட்டு என் தொடையின் கீழ் கை வைன்னு சொல்றார். அல்லேலூயா. வாசிங்க அந்த பாவத்தை. மூணாவது தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகி ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனும் ஆகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும். அழகா இருக்கு பார்த்தீங்களா? வானத்துக்கு தேவன் பேரிலும் பூமிக்கு தேவனாய் இருக்கிறவரான கர்த்தர் பேரில். உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன். யார் அந்த கர்த்தர்? இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் எல்லாம் அறிக்கை பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து. சரி, வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனும் ஆகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றார். வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமா இருக்க கர்த்தர் பேரில் ஆணையிட்டு தொடையில கை வை. தொடையில கை வைக்கிறதுக்கு பல அர்த்தம் உண்டு. ஏற்றத்தின நம்ம வாசிட்டோம். பட்சமாய் இருக்கிறதும் உண்மையா இருக்கிறது தான் தொடையில கை வைக்கிறது. யாக்கோபு யோசேப்பை பார்த்து சொன்னார். நேற்றைக்கு நம்ம அதுல பார்த்துட்டோம். நீ என் பேர்ல பட்சமாயிரு, உண்மை உள்ளவனாயிரு, என்ன பிரயத்தை இந்த எய்த்துல இருக்கக்கூடாது, சொந்த தேசத்தில் அடக்கம் பண்ணணும், அதுக்கு கை வை. யோசேப்பு கை வைத்தார், அப்படியே செய்தார். அப்ப தொடையில கை வைக்கிறது வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமா இருக்கிற கர்த்தருடைய நாமத்தில் ஆணையிடுவது ஒண்ணு. இரண்டாவது வரும்போது நான் அந்த நபருக்கு பட்சமாய் ஜெபம் பண்ண போது எல்லாம் நடத்துறா பிசினஸ்க்கு ஆளவிட்டுருக்கான்னு கேட்டபோது எனக்கு ஆபிரகாமுக்காக நிக்கணும், ஆபிரகாமுடைய விருப்பப்படி நிக்கணும், ஆபிரகாமுடைய வார்த்தைப்படி நிக்கணும், உண்மையா நிக்கணும், தேவன் பேரில் சத்தியம் வைக்கணும். அதுதான் தொடையில கை வைக்குதல். தொடையில கை வைக்குதலுக்கு இன்னொரு அர்த்தம் கூட இருக்குது. வெளிப்படுத்தல் 19 அதிகாரம் 16 வசனம், கர்த்தாதி கர்த்தா ராஜாதி ராஜா எனும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் தொடையின் மேலும் எழுதியிருந்தது. ஆகவே தொடையில கை வைத்தல் சொன்னா, தொடையில கை வச்சு இருக்குன்னா சிநேகமா இருக்கும்போது அப்படி. அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தில் ஆணையிடுறதுன்னு அர்த்தம், உத்தமமான சத்தியம்னு அர்த்தம். இப்ப ஆபிரகாமிட சொல்றாரு, பூமிக்கு தேவனும் வானத்துக்கு தேவனுமாய கர்த்தர் பேரில் ஆணையிட்டு தொடையில கை வைன்னு சொல்றார். யாக்கோப் இந்த எலியாசர் அப்படி ஆணையிட்டு கொண்டு ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படி மணவாட்டி அழைத்து போக வருகிறான். அல்லேலூயா. மீதி சம்பவம் தெரியும், அதை பேச போனால் நம்முடைய நேரம் போயிடும். சப்ஜெக்ட் சுருக்கமா முடித்து முடிப்போம். அல்லேலூயா. ஆகவே எலியாசார் தேவன் பேர்ல சத்தம் பண்ணி, தேவனுடைய நாமத்தின் பேர்ல சத்தியம் பண்ணி, அவருடைய பட்சத்துல சத்தியம் பண்ணி உண்மை உள்ளவனாய் இறங்கி வாரவன் எலியாசார். அவனுடைய வழி வாய்க்குமா வாய்க்காதா? வாய்க்காகும். நலம் போல யாரும் சொல்ல முடியாது, யாரும் தடை சொல்ல முடியாது. அங்க பாருங்க, இவன் எங்க வர்றான்? ஆபிரகாமுடைய இனஜனத்தார் வீட்டுக்கு வர்றான், 16 வர்றான். வரும்போது இந்த ரெபேக்காள் மணவாட்டியாக போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாள். வளர்ந்து பருவ மங்கையாக மாறி இருக்கிறாள். அல்லேலூயா. ஆனா 2 பேருக்கு அடிமைத்தனத்துல இருக்கிறார். பெத்துவேலும் இங்க பாருங்க, அந்திகிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசி இருக்கிறாங்க பாபிலோன்ல. அதுக்குள்ள இருந்தான் தேவஜனம் வெளியே வரணும். பாபிலோனில் குடியிருக்கிற சியோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும். ஹல்லேலூயா. பாபிலோன் வேசிக்கு வருகிற பேசுடைய பாவத்திற்கும் அவருக்கு வருகிற ஆக்கினைக்கும் உள்ளாகாமல் தப்பும்படி அவளை விட்டு வெளியே என் ஜனங்களே வாருங்கள், வெளியே வரணும்.
ஆமா, தேவ ஜனம் இங்க உள்ளதான் கிடக்குது. அந்த ஜனத்தை விடுதலை ஆக்கத்தான் இவர் 2 பேர் வந்து நிக்கிறாங்க. மிகாவேல் இங்க எலியாசார் ரெபெக்காளை சந்திக்கிறார். கர்த்தருடைய தூதனானவர் சரியாக கொண்டு நடத்தினதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படியே நேர பெத்துவேலுடைய வீட்டுக்கு வந்து பெத்துவேல் தகப்பனும் லாபான் சகோதரமா இருக்கிறான். அந்த வீட்டுல ரெபெக்காள் இருக்கிறான். அப்போ எலியாசார் தன்னுடைய எஜமான பற்றி எல்லாம் செம்மையா பிரசங்கம் பண்றார். எஜமான பற்றி, எஜமான் பெரிய சீமானா இருக்கிறார், அவர் இப்படி இருந்தார், அவருக்கு ஒரே ஒரு மகன் உண்டு, அவருக்கு மணவாட்டியை சேர்க்க இப்படி சொன்னாரு, உடன்படிக்கை பண்ணிட்டு வந்திருக்கேன். மணவாட்டி சபை அழைத்து கொண்ட எலியாசரை தேவன் அனுப்புகிறார். பிரதான வேலைக்காரன் பிதாவின் வீட்டுல பிரதான தூதன் மிகாவேல். அல்லேலூயா. அதான் வெளிப்படுத்த தானியேல் 12:1 வாசிக்கிறோம். அக்காலத்திலே தன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாக மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றமுள்ள அக்காலம் மட்டும் உண்டாயிராது. ஆபத்து காலம் வரும், அப்பொழுது புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிருக்கிற ஒரு ஜனத்தின் புத்திரர் அனைவரும் விடுவிக்கப்படுவார். தானியேல் 1 தெசலோனிக்கர் 4:16 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். மணவாளன் இயேசு மணவாட்டி சபையை சேர்க்க அவர் இறங்கி வரும் முன்னே ஈசாக்கு இறங்கி ரெபெக்காளை ஏற்றுக்கொள்ள ஈசாக்கு இறங்கி வந்தார் என்றும், ரெபெக்காள் சந்தித்து நடுவழியில சந்தித்து ஈசாக்கு தன் தகப்பன் ஆபிரகாம் வீட்டுக்கு அழைத்து சென்றார் என்று நம்ம அங்க வாசிக்கிறோம். 24 அதிகாரம் முழுவதும் வாசிக்கும் போது கடைசியில் அப்படி தெளிவாக இருக்கிறது. அல்லேலூயா. அதுபோல கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மணவாட்டி சபையை அழைத்து கொண்டு செல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டி சபையை அழைத்து செல்ல தேவன் தன்னுடைய வீட்டில பிரதான தூதனாய் இருக்கிற மிகாவேலை, ஏன்னா அவன் கிறிஸ்துவுக்குரிய சுதந்திரத்தின் ஊழியத்தை அடைகிறான். குமாரனுக்குள்ள சுதந்திரத்தை அடைவான். இங்க வாஸ்தமே இந்த விடிவெள்ளி ஊழியத்தை மிகாவேல் சுதந்திரிப்பான். உண்மையுள்ள வேலைக்காரன் முதலாக இவனையே சுதந்திரவாளியாய் வைக்கலாமோ என்று தேவனுடைய திட்டத்தில் இருந்தவன். இவன் கலப்படம், இவன் உண்மையான வேலைக்காரன். உண்மையுள்ள வேலைக்காரன் லட்சம் உண்டாக்குற புத்திரனை ஆண்டு சகோதரருக்குள்ள சுதந்திரத்தில் பங்கடைவான். கிறிஸ்துவனுடைய சகோதரனாகி இந்த விடிவெள்ளி நட்சத்திரத்தின் ஊழியத்தை அவன் சுதந்திரிக்கிறான். அல்லேலூயா. அப்படியாக எலியாசாரை போல மணவாட்டி சபையை சேர்த்துக் கொள்ள தேவன் அவனை அனுப்புகிறார். தானியேல் 12:1 தன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் காலத்தில் எழும்புவான். 1 4:16 கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் பிரதான தூதன் யாரு? மிகாவேல் தான். மிகாவேலுடைய சத்தம்னா என்ன? செய்தி. வனாந்தரத்தில் கூப்பிடுடைய சத்தம்னா யோவான் ஸ்நாபனுடைய செய்தி. பிரதான தூதனுடைய சத்தம்னா மிகாவேல் தூதனுடைய செய்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தத்தோடு செய்தியோடு ரெபெக்காளுக்கு ஒரு செய்தியோடு அவன் வந்தான். குடும்பத்துக்கு ஒரு செய்தியோடு வந்தான். ஆபிரகாமை குறித்த செய்தி, குமாரன் ஈசாக்கை குறித்த செய்தியோடு அவன் வந்தான். அல்லேலூயா. ஈசாக்குக்கு மணவாட்டியாக அவள் தன்னை ஒப்பு கொடுத்தாள். இங்க வரும்போது பாபிலோன் மிதிக்கப்படும் காலம், உலகம் உன்னோட பாபிலோனா இருக்கும்போது, தாறுமாறா இருக்கும்போது, பெருமைக்குள் கிடக்கும் போது, ஹல்லேலூயா, இந்த விடிவெள்ளி அவன் தன் காலத்தில் வெளிப்பட வேண்டிய காலத்திலே அவன் ஆன்டி கிரைஸ்டா வெளிப்படுவான். அந்த ஊழியத்தை வாங்கி இவன் மணவாட்டி சபைக்கு மணவாளனுக்கு பட்சமாய் வெளிப்படுவான். பட்சமாய், தொடையில கை வச்சு புறப்படுனா பட்சமாய். ஈசாக்கு கிறிஸ்துவுக்கு பட்சமாய், அவருக்காக மணவாட்டியை சேர்க்கிறவனாய். அல்லேலூயா. மணவாளன் இயேசு கிறிஸ்துவை குறித்த செய்தியை கொண்டு வருகிறவனாயிருப்பான். அல்லேலூயா. எலியாசார் மணவாட்டி ரெபெக்காளுக்கு ஈசாக்கை குறித்த செய்தியை அறிவிக்கிறான். கர்த்தருக்கு அல்லேலூயா. ஈசாக்கு தேவன் கிறிஸ்து, தேவனும் கிறிஸ்துவும் ஆவியான தேவனுடைய தற்ஸ்வரூபம் கிறிஸ்து. ஆவியான தேவன் பிதா, கிறிஸ்து குமாரன். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். பிதாவும் தேவனும் கிறிஸ்து குமாரன் ஒன்றானவர். அல்லேலூயா. சாயலும் ரூபம் ஒன்றானவர். அந்த செய்தியோடு கூட வரும்போது மணவாட்டி சபை ஏற்கனவே அடிபட்டு உடபட்டு நொறுங்கி மூக்கடிபட்டு
பல பாடுகள் வழியாக சரியாகி எப்படியாய் நீ இயேசுவை சந்தித்தா போது என்கிற நிலைமையில எதெல்லாம் கிடக்குதோ அதெல்லாம் இந்த செய்தியினால உயிர்ப்பிக்கப்படும். இங்க எலியாசார் ரெபெக்காளுக்கு கொஞ்சம் உச்சிதங்களை கொடுத்தான். அப்ப கொண்டு வந்து ரெபெக்காளுக்கு மனவாட்டிக்கு என்ன உண்டு? சபைக்கு உச்சிதம் உண்டு. மனவாட்டியாக தன்னை ஆயத்தம் பண்ணி கொள்வதற்குள்ள உச்சிதம் மணவாளனுடைய வீட்டுல இருந்து கொடுத்து விடுவாங்களா விட மாட்டாங்களா? அல்லேலூயா. மணவாட்டிக்குரிய ட்ரெஸ் எல்லாம் அலங்காரம் எல்லாம் யாரு கொடுத்து விடுவது? மணவாளன் வீட்டுல இருந்து கொடுத்து விடுவாங்க. அல்லேலூயா. அதுபோல ரெபெக்காளுக்கு எலியாசார் கொண்டு வருகிறார். அதை கொண்டு அவள் தன்னை அலங்கரிக்கிறாள். மிகாவேல் தூதன் வெளிப்படுவார். கூட காபிரியலும் உண்டு. மோசேயோடு கூட மோசே தான் தேவன் எழுப்பி ஒரு ஊழியத்துக்காக எழுப்பினார். அவனோடு கூட ஒரு ஆரோனை ஏற்கனவே தேவன் முன்குறித்து வைத்து மோசேயோடு நிறுத்தினார். ஒரு இடிமுழக்கத்தின் ஊழியம்தான், ஆனால் 2 பேர் உண்டு. அல்லேலூயா. ஒரே ஊழியம்தான் பட்டயத்தின் செய்தி, ஆனா 2 பேர் உண்டு. அல்லேலூயா. ஏன்னா அது யுகத்தின் முடிவு. ஒருவனைத்தான் ஓட சொன்னாங்க. தாவீதுக்கு செய்தி அறிவிக்க அப்சலோம் செத்து போனான், தாவீதுக்கு வெற்றின்னு. ஒருத்தனை தான் ஓட சொன்னாங்க, ஆனா 2 பேர் ஓடினாங்க. ஒருவன் தான் ஓட வேண்டியது, ஆனா 2 பேர் ஓடுவாங்க. ஆனா ஒரு செய்தி, ஆனா 2 பேர் உண்டு. கர்த்தருக்கு மணவாட்டி சபை இந்த ஊழியத்துல ரெடியாகும். மறுபக்கம் இதை எதுக்கிற கூட்டம் 666 சுத்தமா அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாகட்டும், அநீதி செய்ற இன்னும் அதிகம் செய்யட்டும். கடினப்பட்டு 666 தரிச்சு எல்லாம் மறுபக்கம். இது இயேசுவின் நாமம் தரிச்சு மணவாளன் இயேசுவின் நாமத்தை தரித்து மணவாட்டி சபை இந்த பக்கம். களை வேற மணி வேற. அல்லேலூயா. தேவன் வலுவாய் தொனிக்கு எக்கால சத்தத்தோடு தம்முடைய தூதர்களை அனுப்புவார். மத்தேயு 24:31 அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தில் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை வரைக்கும் 4 திசைகள் வந்து கூட்டி சேர்ப்பார். களை எல்லாம் ஒரு பக்கம், மணி தெரிந்து கொள்ளப்பட்டது மறுபக்கம். எப்படி எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனத்தை விடுதலை ஆக்கி கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தாங்களோ அதுபோல உலகம் பாபிலோனாய் தாறுமாறுல கிடக்கும் போது, பெருமைக்குள் கிடக்கும் போது, அது நடுவில் இருக்கிற மணவாட்டி சபையை தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை அவர்கள் விடுதலையாக்குவார்கள். அல்லேலூயா. ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டு பாபிலோனிலிருந்து விடுதலையாகி பரலோக கானான் தேசத்துக்காக ஆயத்தப்படுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே இதுதான் அந்த ஊழியம். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். பின்மாறி விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும். விடிவெள்ளி உதிக்கணும்னா அந்த ஊழியத்தின் செய்தி யார் யாருக்குள்ளே உதிக்குமோ அவர்களுக்கு விடியற்கால வெளிச்சம் உண்டு. விடியற்கால வெளிச்சம் யாருக்குள்ளே வருமோ அவர்கள் விழிப்படைவார்கள். அவர்கள் சூரியனுடைய வருகைக்கு, மணவாளன் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படுவார்கள். ஏசாயா 8:20 சொல்லுது, வேதத்தை சாட்சியாகத்தை கவனிக்க வேண்டும். ஒருவன் இவைகளின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்கால வெளிச்சம் இல்லை. விடிவெள்ளி ஊழியத்துல ஹல்லேலூயா விடியற்கால வெளிச்சத்துல யார் என்று பங்கெடுப்பார்களோ இந்த கடைசி செய்தியில, தீர்க்க தரிசன செய்தியில குமாரனா வருகிறவர் தான் நித்திய பிதா என்கும் ஒரே மெய்யான தேவன் என்கிற வெளிச்சத்தை யார் அடைவார்களோ 3 பேர் உண்டுன்னு ஒரே ஒருவர் தான். நியாயப்பிரமாணத்தின்படி அவர் குமாரன் ரட்சகர், தீர்க்க தரிசனத்தின்படி அவரே மெய்யான தேவன். ஹல்லேலூயா. இவரே இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார் என்கிற வெளிச்சத்தை யார் அடைவார்களோ அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுவர்களாய் காணப்படுவார்கள். ஹல்லேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனத்தை கொண்டு வா என்பேன் என்று சொல்லியிருக்கார் இல்லையா? ஏசாயா 54 வடக்கிலும் கிழக்கிலிருந்து. ஏசாயா 43 அதிகாரம் 6-7 வசனம் படிங்க. 6 இருந்து 5 இருந்து படிங்க. உன்னோடு கூட இருக்கிறேன், சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி மேற்கிலிருந்து கிழக்கிலும் மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும், இனி வடக்கை நோக்கி கொடு என்றும், தெற்கை நோக்கி வைத்திராதே, தெற்கை நோக்கி வைத்திரா 4 திசையிலிருந்து கூட்டி சேர்க்கிறது.
தெற்கை நோக்கி வைத்திராதே என்று சொல்லி தூரத்தில் இருந்து என் குமாரரையும் தூரத்திலிருந்து என் குமாரரையும் கடையாந்தரத்தில் இருந்து என் குமாரத்திகளையும் குமாரரையும் குமாரத்திகளையும் ஊழியக்காரர்களையும் விசுவாசிகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் மணவாளன் பேர் என்ன? இயேசு. அவருடைய முழு பேர் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்ள வேண்டிய நாமம் எது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தரிக்க வேண்டிய நாமம் எது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். தொழுது கொள்ள வேண்டிய நாமம் எது? தரித்துக் கொள்ள வேண்டிய நாமம். இந்த என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். அவருடைய நாமத்தை அந்திகிறிஸ்துன்னு சொல்லி, இயேசுவின் நாமம் பிசாசின் நாமம்னு சொல்லி, 3 பேர் உண்டுன்னு சொல்லி, 3இல் ஒன்றுன்னு இயேசுவை சொல்லி தெய்வத்தை 3 கூறாக்கி நிக்கிறவங்க நிச்சயமாய் வெட்கப்படுவார்கள். கர்த்தருடைய வருகைக்கு அவங்களுக்கு ஆயத்தப்படக்கூடிய வெளிச்சம் இல்லாததுனால, கனநித்திரையின் ஆவி மூடுறதுனால அவங்க வெட்கப்பட்டு போவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பெருமையா இருக்கிறதுனால, மேட்டுமையா இருக்கிறதுனால ஆண்டவர் தீர்க்கதரிசிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் முக்காடு போட்டாராம். ஏசாயா 29:9-13 அதை நம்ம வாஸ்தவம் இல்ல. எரேமியா 13:15 இருந்து 16 படிச்சோம். ஏசாயா 29:9-13 படிக்கல. இதுல சீடியில கேட்கிறவங்க வீட்டுல வாசித்துடுங்க. தரித்து நின்று திகையுங்கள், பிரமித்து கூப்பிடுங்கள். வெறித்திருக்கிறார்கள் திராட்சரசத்தினால் அல்ல, தள்ளாடுகிறார்கள் மதுபானத்தினால அல்ல. கர்த்தர் தீர்க்கதரிசிகளாய் உங்கள் ஊழியக்காரர்களுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். கனநித்திரையின் ஆவி அவர்கள் மேல் வரப்பண்ணினார். ஆகையினால் தீர்க்க தரிசனத்தின் வசனங்கள் அவர்களுக்கு முத்திரிக்கப்பட்டதா இருக்கும். வாசிக்க தெரிஞ்ச ஒருத்தன் கொடுத்தா அவன் எனக்கு வாசிக்க தெரியாது, அது முத்திரித்திருக்கிறேன் என்று சொல்லுவானாம். ஆகவே தீர்க்க தரிசன சத்தியங்கள் இன்றைய தலைமுறைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் யாவருடைய கண்களையும் திறப்பாராக, சகல சத்தியத்துல நம்மை நடத்துவாராக. சத்திய ஆவி வரும்போது சகல சத்தியத்துல நம்மை வழி நடத்துவார். அந்த சத்தியம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. அல்லேலூயா. ஜெபிப்போம். அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் நித்திய பிதாவே என் இயேசுவே. அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் நித்திய பிதாவே என் இயேசுவே. கர்ச்சிக்கும் சிங்கம் போல் சாத்தானும் சீறினான், யோதாவின் சிங்கம் பயம் இந்தாரே. கர்ச்சிக்கும் சிங்கம் போல் சாத்தானும் சீறினான், யோதாவின் சிங்கம் பலம் இந்தாரே. ஆனந்த கீதம் பாடிட செய்ததால் அல்லேலூயா துதி பாடிடுவேன். ஆனந்த கீதம் பாடிட செய்ததால் அல்லேலூயா துதி பாடிடுவேன். அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் நித்திய பிதாவே என் இயேசுவே. அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் நித்திய பிதாவே என் இயேசுவே. நீரே என் கண்மலை, நீரே என் அடைக்கலம், நீரே என் நம்பிக்கை என் கோட்டையோம். நீரே என் கண்மலை, நீரே என் அடைக்கலம், நீரே என் நம்பிக்கை என் கோட்டையோம். உம்மை நம்பினோர் வெட்கப்படாததோ அல்லேலூயா துதி பாடிடுவேன். உம்மை நம்பினோர் வெட்க
பயப்படாததால் அல்லேலூயா துதி பாடிடுவேன். அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் நித்திய பிதாவே இயேசுவே. அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் நித்திய பிதாவே இயேசுவே. ஆமென். ஜெபிப்போம். எங்கள் நல்ல இயேசுவே, அருமை பரலோக பிதாவே, குமாரனும் பிதாவுமானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியும் வார்த்தையுமானவரே மை துதிக்கிறோம். அரூபியும் சொரூபியுமானவரே மை வாழ்த்துகிறப்பா. சாயலும் ரூபமுமானவரே மை துதிக்கிறோம். தேவனும் ராஜாவுமானவரே மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேவனும் ஆட்டுக்குட்டியுமானவரே மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேவனும் மனிதனும் ஆனவரே மை துதிக்கிறோம். தேவனும் ஆசாரியனும் ஆனவரே மை துதிக்கிறோம். அப்பா ஹல்லேலூயா. அரூபியும் சொரூபியுமாய் ஆலயமும் ஆண்டவரே, ஆலயமும் ஆலயத்தில் வாசமாய் இருக்கிறவரே மை துதிக்கிறோம். ஒருவராய் தம்முடைய மகத்துள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே மை வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா. கடைசி சிங்காசனத்தில் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் 1லும் 3லும் தேவனும் ஆட்டுக்குட்டி ஆனவருமாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, ஒருவராய் வீற்றிருக்கிறவரே, ஒரே நாமத்தையுடையவராய் இருக்கிறவரே, உம்முடைய ஊழியக்காரர்கள் எல்லாரும் உம்முடைய முகத்தை தரிசிப்பார்கள், உம்முடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும் என்று எழுதியிருக்கிறது. நீரே மணவாளனாய் வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தில் மணவாளனாய் வரப்போகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆதியானவரே ஆதியிலே சிருஷ்டியராகும், அந்தத்திலே மணவாளனாகவும், நடுமையத்திலே உலகத்திலே இரட்சகராகும், வெளிப்பட்ட நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்மை குறித்த ரகசியங்களை நாங்கள் சற்று ஆழமாய் தெளிவாய் சிந்தித்து சரியான விசுவாசத்திலே உறுதியிலே வர தேவன் கிருபை செய்த அன்புக்காக ஸ்தோத்திரம். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.